அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.7. அதில் ஃபஸ்ட்டு சம் கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவினை காண்க அப்படிங்க. இப்போது நம்ம இந்த இது 2 + i√2 துருவ வடிவம் எனது துருவம் வடிவம் x plus iy equal to r into cos theta plus I sin theta. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? r கண்டுபிடிக்கணும். rக்கு உண்டான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus y square. ஸோ x square என்னது 2 square, y என்னது 2√3 the whole square. So that is equal to 4 into 3, that is equal to 4 plus 12, that is equal to 16. So r equal to 4. Okay, then next theta கண்டுபிடிக்கணும். First alpha equal to tan inverse of y by x. So that is equal to tan inverse of y by x. na y ஓட வேல்யூ என்னதுமா 2√3 by 2. So 2 cancel ஆயிடுது. So tan inverse of √3. So alpha equal to tan inverse of √3. அதனுடைய வேல்யூ என்னம்மா 5/3. எப்படி இப்போ பாருங்கம்மா 180 degree by 3, that is equal to 16 வருது. tan 60 என்னது 5/3. அந்த 60 degree equal to 5/3 எழுதலாம். ஓகேவா? tan inverse of 60 என்னது √2. ஸோ tan inverse of √3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 5/3. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு கேட்டது என்னம்மா டீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்க. இப்போ நம்ம எக்ஸ் என்னது 2, ஒய் என்னது எக்ஸ் 2, ஒய் எங்களுக்கு 2√3. ஓகேம்மா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் 1 2. ஓகேப்பா? எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1 2 3. அப்போ இதில் தான் எனது 2√3 வேல்யூ இருக்கும். அப்போ ஒய், ஸோ இதுதான் எனதுமா பாருங்கள், இந்த புள்ளி இருக்குல்ல, இதுதான் 2√3. இந்த புள்ளி தான் என்னது எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 2√3. இந்த புள்ளி தான் 2√3. இது என்னது டீட்டா. இது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருக்குது. அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 5/3. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் ப்ளஸ், இப்போது என்ன கேட்டிருக்கான், கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவினை கண்க. ஸோ இப்போ 2 + i into 2√3 துருவ வடிவம் என்னது துருவ வடிவம் x + iy equal to r into cos theta plus I sin theta. ஸோ ஆரோட வேல்யூ என்னதுமா 4, காஸோட வேல்யூ என்னது, காஸ் தீட்டாவோட என்னது காஸ் 5/3 plus I sin 5/3. So that is equal to 4 into cos of என்னது 2k pi plus kக்கு என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம், 5/3 plus I sin 2k pi plus 5/3. இதுதான் என்னது 2i 2√3 என்னது துருவ வடிவம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் iy. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவாம்மா? துருவ வடிவம் அப்படின்னா முதல்ல எக்ஸ் ப்ளஸ் iy ஈக்குவல் டு, அதாவது இதனுடைய துருவ வடிவம் r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா. ஆரோட வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதனோட தீட்டாவோட வேல்யூ என்னென்னு தீட்டா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ tan inverse இதனுடைய வேல்யூ 5/3. ஸோ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் இருக்கனால தீட்டா ஆல்ஃபாவை முதல்ல ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு
ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து குவார்ட்டர் இருக்குது, 4 பகுதி இருக்குது. அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, ஆல்ஃபாவோட வேல்யூ π/3. ஸோ தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ π/3. ஓகேவாம்மா? அதை வந்து ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு எழுதணும். அப்போது காஸ் ஆஃப் 2kπ ப்ளஸ் இது வந்து ஜெனரல் ஃபார்மேட். இந்த 2kπ பை 2kπ ப்ளஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் 2kπ ப்ளஸ் π/3 இதெல்லாம் ஜெனரல் ஃபார்மேட். ஓகேவா? இந்த 2 ப்ளஸ் ஐ 2√3யோட என்னது துருவ வடிவம் இதுதான். ஓகேவாம்மா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட்ட விட்டு படிங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.